ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஹாப்பி அண்ட் ஹெல்த்தி டேஸ்டி கிச்சன். இப்போ நம்ம பார்க்க போகிறது சுவையான டேஸ்டியான காய் குருமா எப்படி செய்கிறது என்பதை பார்க்கலாம். இந்த குருமா சாப்பாட்டுக்கும் சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, பூரி, தோசை, டிஃபன் ஐட்டம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இதை எப்படி செய்கிறது என்பதை நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்ல போகிறேன். நோட் பண்ணிக்கோங்க. ஒரு குருமாவை யாரும் செஞ்சுருக்க மாட்டாங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு குருமான்னு தான் சொல்லலாம். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம செய்யலாம். ஃபஸ்ட்டு 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராமு, ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம், 50 கிராம் பூண்டு, 50 கிராம் இஞ்சி, 3ஐயும் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். 2 கிழங்கு இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கேரட்டும் அதே சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பீன்ஸும் ஓரளவுக்கு இந்த சைஸில் கட் பண்ணி வாஷ் பண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 4 தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி பேஸ்ட் மாதிரி பண்ணி எடுத்து அது ஒரு தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அதில் ஆயில் ஊற்றிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு அது கொஞ்சம் காயணும். காஞ்சதுக்கப்புறம் ஆயிலை விட நமக்கு ரொம்ப ஹெல்த்தியானதுன்னா அது கடலெண்ணெய் சொல்லலாம். புளி குழம்புக்கெல்லாம் நல்லெண்ணெய் சேர்த்துனா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி டிஷ்ஷுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் அப்போவே சொல்லியிருந்தேன்ல, இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், பட்டை, ஏலக்காய், கிராம் அதெல்லாம் பேஸ்ட் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே இதை போட்டு நம்ம நல்லா நல்லா குக் ஆகணும். நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகணும். நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா அது நல்லா அந்த ஆயில் கூட நல்லா ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அந்த ஆயில் சரி, இது எப்படி வெந்துச்சுன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆயிலும் சரி, அந்த பேஸ்ட்டும் சரி நல்லா வணங்கி தனித்தனியாக போய் நிற்கும். ஆயில் தனியாக போய் நிற்கும், அந்த பேஸ்ட் தனியாக நிற்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாத்தூள், மல்லித்தூள் அந்த மாதிரியெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். அதெல்லாம் எவ்வளோ அளவு போடணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் மிளகாத்தூள், மல்லித்தூளையும் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. கையை விடாமல் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தால் தான் இந்த மாதிரி ஸ்டேஜ் வரணும். இன்னும் கொஞ்சமே நல்லா வேகணும். நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். விட்டதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. அது மல்லித்தூள் போடும்போதும் அதோடய ஃப்ளேவர் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் நம்ம கறி குழம்புக்கும் சரி, குருமாக்கும் இந்த மாதிரி ஐட்டத்துக்கு மல்லித்தூள் போடலாம், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. போட்டு 2ஐயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மசாலோட மல்லித்தூளும் மிளகாய்த்தூளும் நல்லா குக் ஆகணும். நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. தக்காளி பொடியாக நறுக்கி போடுறத விட அதை பேஸ்ட் பண்ணி இல்லாட்டி அரைச்சி போட்டால் அது இன்னும் நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கும்போது நல்லா ஒரு தண்ணி மாதிரி இருக்கணும். தக்காளி ஜூஸ் மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி ஸ்டேஜில் நல்லா பேஸ்ட் பண்ணி அந்த ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தோம்ல, அது கூட இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணணும். குக் பண்ணிவிட்டு குக்கர் மூடி வச்சு நம்ம மூடி வச்சிடணும். விசில்லாம் விடக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி ஸ்டேஜில் வரணும். அதுக்கப்புறம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். குருமா எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த குருமா நைட் டிஃபனுக்கும் சேர்த்து செஞ்சுக்கலாம். சப்போஸ் அப்படி இல்லாட்டி மதியானத்துக்கு சாப்பாட்டுக்கும் இதை நம்ம சேர்த்திக்கலாம். காலையிலத்துக்கு நம்ம எப்படி வேணாலும் நம்ம திடீர்னு குயிக்காக ஒரு டிஷ் செய்யணுன்னா வச்சுக்கோ, இதை நம்ம யோசனை பண்ணி கூட செய்யலாம். இது 5 மினிட்ஸில் டக்குன்னு முடிகிற விஷயந்தான். இது ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். மறக்காமல் எல்லோரும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து டேஸ்ட் எப்படின்னு இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லாயிருக்கும். நல்லா கொதிக்கணும். கொதித்து வரும்போது நம்ம பீன்ஸு, கேரட்டு, கிழங்கு இந்த 3 கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, கழுகி அந்த எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம அந்த கொதிக்கிற அந்த குழம்புல நம்ம போடணும். நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா குக் ஆகணும். இதோட ஃப்ளேவர் கேரட் ஒரு இனிப்பு தன்மை கொண்டது. பீன்ஸு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃப்ளேவர் இருக்கிறனால டேஸ்ட் சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப 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 ஈஸி தான் இந்த சமையல். எல்லாருமே செய்யலாம். செஞ்சு சாப்பிட்றவங்க கண்டிப்பாக உங்களை கண்டிப்பாக பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் இது நல்லாவே இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். குழம்போட அந்த கலரும், அந்த கிழங்கு, அந்த பீன்ஸு, கேரட்டு எல்லாத்தோட அந்த ஃப்ளேவர் இருக்குது பாருங்கள். ஸ்மெல்லு வேறு லெவலில் இருக்கும்.
அப்புறம் நல்லா கொதிக்கணும். இந்த இந்த ஸ்டேஜ் வரணும். இந்த ஸ்டேஜ் வரும்போது நமக்கு தேவையான தண்ணி கொஞ்சம் நமக்கு தெரியும்ல, ஒரு 1/4 செம்பு தண்ணி நான் ஊற்றிடுறேன் இதில். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை நீங்கள் ஊற்றிக்கலாம். 1/4 செம்பு தண்ணி ஊற்றினா தான் விசில் விட்டு எடுக்கும்போது கொஞ்சம் கொல கொலன்னு நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு வந்து வச்சு சாப்பிடும்போதும் நல்லாயிருக்கும், ரைஸ்க்கும் சூப்பராக இருக்கும். வேறு இட்லி, தோசை, பூரிக்கும் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்க்கணும். லாஸ்ட்டில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து வந்துகிட்டே இருக்கணும். நம்மளுக்கு அந்த ஸ்மெல்லிலேயே தெரிஞ்சிடும் வெந்துருச்சு அப்படின்னு. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். குக் ஆகும்போது நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் கண்டிப்பாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த இந்த பதத்தில் இருக்கணும். உங்களுக்கு தெரியும்ல, பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்ல, கிண்டி விடும்போது உங்களுக்கு தெரியும். அந்த ஸ்டேஜில் மல்லித்தலை போட்டு ஒரு 4 விசில் விடுங்க. அப்போ தான் எல்லாமே நல்லா வேகும். எல்லாமே அந்த மசாலா கூட வெந்து அப்படியே இந்த ஸ்டேஜில் வரணும். இதை சப்பாத்திக்கு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, வேறு லெவலில் இருக்கும். நான் ரைஸ் தான் வச்சேன். ரைஸே எக் வச்சுட்டு இந்த குழம்ப வச்சு முடிச்சுட்டேன். என் ஹஸ்பண்ட் வேறு லெவலில் இருக்குன்னு சொன்னார். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் பிடிக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற ஒரு குருமாவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எல்லோரும் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் மறக்காமல் பண்ணிடுங்க. மீண்டும் நான் வேறு ஒரு சமையலில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். டாட்டா, பபாய், see you. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.